இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். காலை தியான மலர் நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மீண்டும் மீண்டும் ஆனந்தம். இந்த ஆனந்தம் என்னும்போது இந்த தலைப்பு ரொம்ப அழகாக சிங்க் ஆகுது பாருங்க. எல்லை இல்லாத இறைவனின் திருவிளையாடல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அழகிலா விளையாட்டுன்னு. இந்த திருவிளையாடல்ன்றாங்க. திருவிளையாடல்னா என்ன? வெறும் விளையாட்டு இல்லை. வெறும் விளையாட்டில் சும்மா ஒரு இது மாதிரி இல்லாமல் அதில் கொஞ்சம் வெற்றி, தோல்வி, கஷ்டம் இதெல்லாம் கூட அவங்களோட திருவிளையாடல் தான். நம்ம அந்த படத்திலே கூட பார்த்துருப்போம் இல்லையா? திருவிளையாடல் படத்தில் ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது, அவங்க என்னமோ கடவுள் நம்மளை சோதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய ஒரு நிகழ்வுகளை வச்சு அந்த திருவிளையாடல் படமே இருக்கும். அது இறைவனின் திருவிளையாடல் தான் அப்படின்னு இந்த தலைப்பு சொல்லுது. அப்போ நம்ம அது புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன வரப்போகுதுன்னு பாடலை பார்ப்போம். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்சி பதஞ்செய்யும் கொல்லை நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டாமே அப்படிங்கிறாங்க. வல்வகையாலும்னா என்னது? வல்லுன்னு சொல்லும் போது இங்க நம்மளோட வினைப்பயணத்தான் சொல்றாங்க. எந்தெந்த வகை அப்படின்னா நம்ம பிறக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலையில இருக்கு. எல்லா ஆன்மாக்களும் ஒரே நிலையில இல்லை. அந்தந்த பிறவிக்கு அது வாங்கிட்டு வந்த அந்த கர்ம விதிப்படி தான் இங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில வரக்கூடிய ஆன்மாக்கள் மனையிலும் மன்றிலும்ன்றாங்க. மனைனா என்னது? இப்போ நம்ம வீடுனா என்ன சொல்லுவோம்? பால் காய்ச்சுறோம், வீடு மனை புகுறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆத்மா புகுற மனை எது? நம்ம உடல் நிலையில கூட நம்ம வேறு வேறு நிலையில இருப்போம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிறவிகள் ஒவ்வொரு பிறவியாக கடந்து வரும்போது உடல்நிலை கூட ஒரு பிறவிகள் மாறுது. மன்றில்னா என்னது? மனம், அதாவது நம்மளோட உள்ளம். இந்த பிறவிகளில் உடல் பிறவிலையும் மாற்றங்கள் இருக்கு. நம்ம உள்ளத்துல வந்திருக்க அந்த ஆத்மாவோட படிகள்லையும் மாற்றங்கள் இருக்கு. ஆத்மாவோட இது பிறவி பயன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு பிறவிகள்லையும் இன்ஃபேண்ட்லேருந்து அது யங் சோல் ஆகுது, மெச்சூர் சோல் ஆகுது, ஓல்டு சோல் ஆகுது. அப்போ அதுலேயும் மாற்றம் இருக்கு. இப்படி எல்லா வகையிலையும் மாற்றம் உள்ள அந்த பிறவி பயனில் அடைஞ்சு வர ஆன்மாவுக்கு பல்வகையாலும் பயிற்சி பதஞ்செய்யும். சாதாரண வகையெல்லாம் கொடுக்கறது இல்லை, பல வகையில் கொடுக்குறாரு நமக்கு திருவிளையாடல். எல்லாமே நல்லதை கொடுக்குறாரா? இல்லை. எல்லாமே கெட்டதை கொடுக்குறாரா? இல்லை. இந்த ஒரு கல்லை சொல்லுவாங்க, உடைக்கணும்னா குளிர வைக்கணுமா, சூடு பண்ணணுமா, குளிர வைக்கணுமா, அப்போதான் அந்த கல் தன்னால் உடஞ்சிரும். இப்போ நம்மளை கூட அந்த மாதிரி ஒரு பதம் பண்ணுறதுக்கு, ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வரத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை இப்படி பல் வகையால் நிறைய அனுபவங்களை நமக்கு கொடுத்து ஒரு பயிற்சியை கொடுத்து பதம் பண்ணுறாரு, நம்மளை பக்குவம் செய்கிறாரு. ஏன்பா இப்படி செய்கிறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, கொல்லை நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கான். கொல்லைனா என்ன? எல்லைன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்திய நாட்டோட எல்லைன்னு பார்த்தா அந்த பக்கம் இமயமலை தான் இல்லையா? இமயமலையில தானே குடிகொள்றார் ஈசன், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த இடத்துல குதிகொள்ளும் கூத்தன்னா பார்த்துக்கோங்க, சாதாரண ஆட்டம்லாம் இல்லை, ஆனந்த தாண்டவம் தான். நம்ம அந்த பெற அனுபவம் எல்லாமே இறைவனுக்கான அனுபவம் தான். நம்ம மூலமா அந்த அனுபவத்தை இறைவன் பெறுகிறார். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளையே ஒரு ஆன்மாவை ஒரு கஷ்டப்படுத்தினோம்னா அந்த அனுபவமும் இறைவனுக்கு போக தான் செய்யுது. அதை புரிஞ்சுட்டா கூட நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படுத்திக்க மாட்டோம். நம்மளை யாரோ கஷ்டப்படுத்துறாங்கனோ, நம்மளே கஷ்டப்படுத்துறது, எல்லா அனுபவங்களுக்கும் அவனுக்குரியது. அவனுக்கு உரியது இல்லாதது எது? ஓஷோ ரொம்ப அழகா ஒன்று சொல்லியிருப்பாரு, இறைவனுக்கு அத்தனையும் உரியதான், எது உரியது இல்லைன்னா உன்னோட ஈவோ மட்டும்தான் உனக்கு உரியதான், பாக்கி எல்லாமே இறைவனுக்கு உரியதான். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் அவனுக்கு உரியதுன்னா நம்ம இப்பேற்பட்ட அனுபவத்தை கடவுளுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஆனந்த கூத்தாடுவார், எல்லை இல்லாத லயம் உண்டாகுமா. அந்த ஆனந்த கூத்து எப்படிப்பட்டதா இருக்குமா? ஒரு சாதாரண வெறுமனை சும்மா தக்கான்னு ஆடுறது இல்லை, அது லயத்தோட, இந்த பூமியோட ஃப்ரீக்குவன்சியோட லயத்தோட ஆடக்கூடிய தாண்டவம் அது. அதுக்கு எல்லை வேற இல்லையா, அதுக்கு முடிவே இல்லாத ஒரு லயம் இருக்கு. நம்ம பூமிக்கு முடிவே இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. பூமி மட்டும் இல்லை, பூமி கூட முடிஞ்சு போயிடலாம். நம்ம மொத்த பிரபஞ்சத்துக்கு எல்லை இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு.
அந்த லயத்துல தான் ஆனந்த கூத்து நடக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இனிமே நம்ம வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம கஷ்டம் எல்லாம் அவருக்கு அனுபவமா இருக்குன்னா, நம்ம அழகான அனுபவத்த தான் குடுக்கணும். இறைவனுக்கு படைக்கும்போது மட்டும் நல்ல சிறந்தத குடுக்குறோமே, நம்ம அனுபவங்களையும் சிறந்தத குடுத்தா தானே, அது அவருக்கான அனுபவமா இருக்கும். இல்லையா? இப்ப மீண்டும் அந்த பாடல பார்க்கலாம். வல்வகையாலும் மனையிலும் மஞ்சிலும் பல வகை பிறவிகள் எந்த நிலையில இருந்தாலும் பல்வகையாலும் பயிற்சி பதஞ்செய்யும். அது அவர் தான் செய்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம ஃப்ரீ வில்லு என்னதான் வந்தாலும் கனெக்ஷன் இல்லாம இல்லை. இப்போ நம்ம ஆன்மாக்கும் நமக்கும் சில்வர் கார்டு கனெக்ஷன் வாங்க, எல்லா ஆன்மாக்களும் சேர்த்து ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்க தான் செய்யுது. கொல்லை நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு, அந்த ஆனந்தம் தாண்டவம் ஆடுறவனுக்கு எல்லை இல்லாத லயம் உண்டாகும். அந்த லயத்தோட ஆடுற ஆனந்த கூத்த நம்மளும் உணரணும்னா நம்மளும் அந்த நிலைக்கு போனா உணர முடியும். இல்லையா? பாடல் ரொம்ப அருமையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த இனிமையான உள்ளங்களுக்கு அனைத்திற்கும் என் நன்றிகள் பல.